ஹாய் சுகோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் கேட்கறது தான். அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு அந்த ஹை பட்டனையும் மட்டும் கொஞ்சம் தட்டி விட்டுடுங்க. நம்ம லாஸ்ட்டாக எது வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கூட கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிறதால ரொம்ப ஆசையாக இருந்துக்கிட்டு இருந்தா. ஆனால் அங்கே தான் பேரரசர் வச்சாரு ட்விஸ்ட்டு. என்னன்னா பக்கத்து நாட்டு அந்த அதிபரோட பொண்ணுக்கு நம்ம ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி அவர் பிளான் பண்ணிட்டாரு. அந்த விஷயத்த வந்துட்டு நம்ம ஹீரோ சொன்னோன்னே அவ்வளோ நிலைமை புரிஞ்சுக்கிட்டா. சரி, நமக்கு ஃப்ரீடமான வாழ்க்கை தானே தேவை, இது வந்துட்டு லவ் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போது அந்த நேரத்தில் வந்துட்டு ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க சொன்ன பொண்ணு பேர் வந்துட்டு ஜூலி. அந்த பொண்ணு ஜூலினே கூப்பிடலாம். அந்த பொண்ணுக்கு ஒரு லெட்டர் வருது. நைட் வந்துட்டு உன்னை மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ எழுதுன மாதிரி ஒரு லெட்டர் போகுது. அதே நேரத்துக்கு ஹீரோவுக்கும் ஹீரோயின் எழுதுன மாதிரி ஒரு லெட்டர் போக இவன் வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக போகிறான். ஹீரோயின் வந்திருக்காளோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அதுவும் அவளுக்கு கிஃப்டாக வச்சிருந்த அந்த விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு இன்னைக்கு போயிட்டு விளக்கு திருவிழா என்ஜாய் பண்ணிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவனும் அங்கே போகிறான். ஆனால் அங்கே வந்துட்டு யார் வந்திருக்கான்னு பார்த்தா நம்ம ஜூலி புள்ள தான் வந்திருக்கு. ஜூலி புள்ள என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, ஆக மொத்தத்தில் இவங்க ரெண்டு பேத்தையும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோயின் பண்ண வேலை தான் இந்த வேலை. அங்கே போனோடனே ஹீரோ செம்ம கடுப்பாயிடுறான். அந்த புள்ளையும் அப்போ நீங்கள் எனக்காக வரலையா அப்படின்ட்டு அதுவும் கடுப்பாயிடுது. எல்லாம் புரிஞ்சு போச்சு. ஹீரோயின் பண்ணுற வேலை நேராக ஹீரோயினை தான் போய் பார்க்க போகிறான். பார்த்துட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறது தெரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். ஆனால் அவளுக்கு அதில் விருப்பமே இல்லை, கொஞ்சம் தயக்கத்தோடு தான் இருக்கா. மறுபடியும் கிஸ் பண்ண அவளை மீறினா அவளுக்குள்ளே இருக்கிற லவ் கொஞ்சம் வெளியில் வந்துடுது. கொஞ்சம் அவளும் அக்செப்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. திடீர்னு ரியலைஸ் பண்ணி இது தப்பு, உன்னோட வாழ்க்கை வேறு என்னோட வாழ்க்கை வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறா. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் வந்துட்டு இருக்கிறப்ப அந்த பக்கத்து நாட்டு அதிபர் இருக்கார்ல, அவரு வந்துட்டு சொல்ல போனால் நம்ம ஹீரோயினோட அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜென்ரல் இருக்காங்களே அவங்களோட அப்பா தான் இந்த ஆள். ஆனால் பக்கத்து நாட்டு அதிபருங்கிறாங்க, ஒரு பையன் வந்துட்டு இந்த நாட்டோட ஜென்ரல் அப்படிங்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலி பொண்ணும் அந்த நம்ம ஜென்ரலும் அண்ணன் தங்கச்சி. அவர் தனியாக ஹீரோனை கூப்பிட்டு போயிட்டு நல்லா விசாரிச்சுட்டு இருக்காரு. என்னம்மா எப்படி இருக்க, உங்கள் அப்பாவுக்கு இப்படி ஒரு அநீதி நடந்தது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உன்னை அந்த நேரத்தில் நான் உன்னை தனியாக விட்டுட்டேன், உனக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கணும். அதுக்காக நான் இப்போ ஒரு விஷயம் உனக்கு பண்ணலான்னு இருக்கேன். உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் பண்ணுறேன், நீ என்னோட நாட்டுக்கு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஏன் திடீர்னு ஏன் மேலே இவ்வளோ அக்கறை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, உனக்கே தெரியும் இனி இளவரசராக போகிற ஹீரோவுக்கும் என்னோட பொண்ணுக்கும் நிச்சயம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. அதுக்கு நடுவில் நீ இருக்க மாட்டே அப்படின்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இந்த ட்ரிங்கை நீ எடுத்து குடிச்சின்னா நான் சொல்கிற விஷயத்தை நீ அக்செப்ட் பண்ணிட்டு கேட்குறேன்னு அர்த்தம். அப்படி நீ குடிக்கலனா அப்படிங்கும்போது இதில் சந்தேகமே வேணாம், நான் என்னோட விருப்பப்படி தான் இருப்பேன், யாரோட விருப்பப்படி நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த இவங்க சொல்கிறாங்க. உடனே அங்கே நான் கட் பண்ணி நம்ம ஜென்ரலாக தான் காமிக்கிறாங்க. அவர் ரொம்ப நாள் அந்த கிளர்ச்சி படையை கட்டுப்படுத்த போனவர் திரும்பி வந்துட்டார் போல. அவர் வந்த உடனே இந்த மாதிரி உங்கள் அப்பாவும் ஹீரோனும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், ஆஹா ஏதோ பஞ்சாயத்து நடக்குது, நாம கரெக்டாக முன்னாடி போயிடணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த விஷயம் வந்துட்டு ஹீரோக்கும் தெரியுது. இந்த மாதிரி வந்துட்டு அந்த டியூக்குங்கிறவர் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம். இது ஏதோ ஒரு உள்குத்தா இருக்குமான்ட்டு ஹீரோவும் அங்கே கிளம்பி வரான். அந்த நேரத்தில் அந்த ஆள் என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன தைரியம் தான் நான் சொல்கிறத கேட்காம இருப்பேன் அப்படின்னு கழுத்தில் கத்திய வைக்க, இங்கே பாரு உனக்கு கடைசியாக ஒரே ஒரு வாய்ப்பு தரேன், இல்லைனா உன்னை வெட்டியே போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் என்னைக்கு கேட்டிருக்கிற பேச்ச நீ என்ன வேணாலும் பண்ணு, என்னாலும் இவன் பேச்சை கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கா. கரெக்டாக இருந்தால் கட்டுப்பாய் வெட்ட போகிற நேரத்தில் குறுக்க நம்ம ஜென்ரல் வந்து கையில் தன்னோட வெட்ட வாங்கிக்கிறான். அவன் கவசம்லாம் போட்டிருப்பான்ல, அதனால வெட்டு பெருசாக விழல, ஆனால் லைட்டாக சின்னதாக ஒரு காயம் வருது. யூஸ்லெஸ் சன் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு, அவன் என்னோட ஃப்ரெண்டு, அவள் விருப்பப்படி விடுங்க, தயவுசெய்து இதில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த ஆளுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் உன்னை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி கட்டி பிடிச்சிக்கிறான். கட்டி பிடிச்சது மட்டும் இல்லாமல் நீ யாவோ அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இப்படி எண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், மறுபடியும் பழைய நம்பர்களை சந்திச்சும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, அவளுக்கு வந்துட்டு அவன் கையில் வெட்டு வாங்கினால அதுதான் மைண்டில் ஓடிட்டுருக்கு. அதை பார்த்துக்கிட்டு அவனுக்கு ஏதோ ஆச்சோ அப்படிங்கிற மாதிரி, என்ன இருந்தாலும் பழைய ஃப்ரெண்ட்ஸு. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்துட்டு ஹீரோயின்னா அந்த பயபிளைக்கு க்ரஷ் போல. இவங்க ரெண்டு பேரும் அப்படி ஒன்றா கையை பார்த்துட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோ புள்ள வரான் உள்ள. வந்தோடனே அவனுக்கு பொசஸ்ல செம்ம கடுப்பாகுது, என்ன நடக்குது இங்கே அப்படின்ட்டு. இந்த மாதிரி வந்துட்டு கை வெட்டுப்பட்டுருச்சு. சரி, அது வெட்டுப்பட்டோம், அவன் போயிட்டு எங்கேயோ போய் வந்து போட்டுக்கிட்டோம், அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது, நீவா நம்ம போதும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடும்போது அவளுக்கு மனசு கேட்கல. நாங்கள் கொஞ்சம் பேசணும், அது மட்டும் இல்லாமல் கையில் காயம் வேறு இருக்குது அப்படின்னே அவனும் பயப்படல, நானும் இங்கேயே இருக்கிறேன், நீ ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறது பண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். அவளும் ட்ரீட்மெண்ட் பண்ண இங்கே ஹீரோவுக்கு பக்குங்குது. சரி ரைட்ரா அப்படின்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், சரி வா கிளம்பலாம், இதுக்கப்புறம் என்னங்க வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப, அவர் இருந்துட்டு நான் கொஞ்சம் நேரம் அவங்ககிட்ட பேசிட்டு வரணும், கொஞ்சம் பர்சனல் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இவன் கூட சேரவே இவ்வளோ நினச்சா இவன் வேறு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு, சரி பேசுங்கன்னு சொல்லிட்டு தூரத்தில் வெளியில் போய் நின்றுட்டு ஒட்டி கேட்டுட்டு இருக்கான். அப்படி வந்துட்டு அவன் ஓப்பனாக சொல்லிடுறான், ஜென்ரல் நான் உன் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், நீ என்ன சொல்கிற, நீ இப்போ வந்துட்டு என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நான் வந்துட்டு யாருக்கும் நான் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் ஃப்ரீடமாக இருக்க ஆசைப்பட்றேன், நீ வந்துட்டு இளவரசர் மேலே க்ரஷாக இருந்த அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் இப்போ வந்துட்டு அவர் என்னோட தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு, அதனால இங்கே வந்துட்டு எதுவுமே செல்லுபடியாகாது, என் மனசை நீ புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலும் நம்ம இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல, இது தூரத்துலேருந்து ஹீரோ பார்த்துட்டு இருந்துட்டு இன்னும் ஒட்டி கேட்டுட்டு தான் இருக்கான், ஒட்டு பார்த்துட்டு தான் இருக்கிறான். எதுக்கு இந்த வேலை? அப்போ ஜென்ரல் கிட்ட ஹீரோயின் ஒரு விஷயம் சொல்கிறா, நம்ம வெளியில் போகும்போது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. ரெண்டு பேரும் ஒன்றா கை கோத்துட்டு போகிறாங்க. இதை தூரத்துலேருந்து பார்க்குற ஹீரோ செம்ம கடுப்பாயிட்டு, நீங்கள் வந்த வேலை முடிஞ்சுதான், இனிமேல் பார்த்து பத்திரமா இருந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜென்ரல் அமுச்சு வச்சுட்டு ஹீரோ எழுத்துட்டு வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன பழைய நண்பர்களை சந்திச்சோன்னு பழைய காதல்
காதலா அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப, இது என்னோட பர்சனல், அதில் நீ தலையிடாத. அது எப்படி தலையிடாமல் இருக்க முடியும் அப்படின்ட்டு அவளை இழுத்து வச்சு கிஸ் பண்ண, அவளுக்கு இது கொஞ்சம் ஓவரா போகிற மாதிரி இருக்கு. எப்படின்னா, தன்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்காம அவன் ஃபீலிங்ஸை மட்டும் காட்ட வைக்கிற மாதிரி இருக்கு அவளுக்கு. அதனால என்ன பண்ணுறான்னா, அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அவன் வந்துட்டு இவளை விட திறமைசாலியாக இருப்பான் போல, அவளை மடக்கி வச்சுட்டு அவளை மயக்கம் போட வச்சிடறான். அதுக்கப்புறம் எங்கன்னு பார்த்தா, ஒரு இடத்துல அப்படியே கூண்டில் அடைச்சி வச்ச மாதிரி அடைச்சி வச்சிருக்கான். அப்போ ஒரு துண்டு சீட்டு விழுது. உனக்கு உண்மைகளை தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி கிழக்கு வாசலுக்கு பின்னாடி வந்து என்னை மீட் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு துண்டு சீட்டு விழுது. அந்த துண்டு சீட்டை யார் எழுதியிருப்பான்னு நான் நினச்சேன்னா ஜென்ரல் தான் எழுதியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோட அசிஸ்டன்ட் வெளியில் உங்களை எங்கேயுமே விட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கான். அவன் வந்துட்டு இல்லை நான் கொஞ்சம் வெளியில் வாக்கிங் மாதிரி போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நடந்து போகிற மாதிரி டப்புக்குன்னு அவனோட கழுத்தில் தட்டி அவனை மயக்கம் போட வச்சுட்டு, யார் அது நமக்கு பின்னாடி வெயிட் பண்ணுறது அப்படின்னு போய் பார்த்தா நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்ட்டு, அந்த லேடி ஒரு மெய்டு இருப்பாங்கல்ல அவங்க. சரி வந்துட்டியா, எதுக்காக எனக்கு இப்படி ஒரு லெட்டர் அனுப்புனேன்? அதுவா, உனக்கு உண்மை தெரியுங்கள? எனக்கு உண்மை தெரியும்னா உனக்கு எந்த உண்மை தெரியும் அதை சொல்லு அப்படின்னுங்க. எப்பா எனக்கு உங்கள் அப்பா எதுக்காக கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறதுன்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ ஏமாந்துட்டு இருக்க அது உனக்கு தெரியுமா? என்னை குழப்பாமல் எது வேணாலும் சொல்லு. இது நம்ம பேரரசருக்கு எதிராக ஒரு குரூப் இருந்தது, பிளாக் ஸ்வாட் குரூப் அப்படின்ட்டு. அந்த குரூப்புக்கும் நம்ம உங்கள் அப்பா சாவுக்கும் சம்மந்தம் இருக்குது. சொல்லு சொல்லு, அதுக்கு யார் தலைவர்? யாரை நான் இப்போ கொல்லணும்? ஓஹோ, நீ அப்படி கேட்க வரியா? சரி, முன்னாடி பேரரசுக்கு கீழே தான் அந்த பிளாக் ஸ்குவாட் குரூப் இருந்தது. அப்போது இப்போ யாருக்கு அது தலைவராக இருப்பா? கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படிங்கும்போது அப்போ தான் ஹீரோயினுக்கு ஒவ்வொரு விஷயமா புரிய ஆரம்பிக்குது. என்னடா அப்படின்ட்டு, நம்ம ஹீரோ தான் அந்த குரூப்போட தலைவர்னா அப்போ நம்ம அப்பாவை கொன்னதுக்கான வழியும் அவன்கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கா. இதை சொல்லி குழப்ப பார்க்குறியா? ஹீரோக்கு எனக்கு பிரச்சனை உண்டு பண்ண பார்க்குறியா அப்படின்ட்டு நீ இன்னமும் பச்சை பிள்ளையாவே இருக்கம்மா. அப்படியா? இன்னைக்கு நைட்டு வந்துட்டு ஒரு மீட்டிங் நடக்குது, பிளாக் ஸ்குவாட் மீட்டிங் நடந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக நீ அங்கே வந்தீங்கன்னா அதோட தலைவர் யார் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு அடுத்த இளவரசருக்காக தான் உங்கள் அப்பாவை போட்டு தள்ளியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியும். இது எல்லாமே யார் பண்ண சதி வேலை அப்படிங்கிறது உனக்கு அங்கே கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த புள்ள ஒரு குழப்பிட்டு போக, ஹீரோயினுக்கா மனசே கேட்கல. இவ்வளோ நாள் வந்துட்டு நம்ம கூட இருந்தவன் தான் நம்ம பழி வாங்க வேண்டிய ஆளா, என் குடும்பத்தை சதைச்சவங்க கூட தான் நம்ம இப்போ பார்ட்னர்ஷிப் போட்டு நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற விஷயத்த அப்படியே யோசிச்சு பார்த்து அவளால் கில்ட்டி ஃபீல் கொஞ்சம் கூட தாங்கவே முடியல. போகிற போக்க பார்த்தா அப்படியே மனசு ஒட்டஞ்சி போய் நிற்கிறா. அந்த நைட் டைமும் வருது, அந்த இடத்துக்கும் போகிறா. மெய்டுக்குள்ள நீ வருவ அப்படின்னு நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மறுபடியும் என் கிட்ட விளையாடிட்டு இருக்காது அப்படிங்கிறப்ப நேராக அங்கே ஹீரோவும் வரான். ஹீரோ மாஸ்க் போட்டு தான் வரான். மாஸ்க் போட்டு வந்தாலும் அந்த மாஸ்க்கை ரிமூவ் பண்ணும்போது ஹீரோயினுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. உடனே இருந்துக்கிட்டு அந்த மெய்டுக்குள்ள இன்னும் வெறுப்பேற்றி விட்றா. என்ன வெறுப்பேற்றி விடுறான்னா, நீ கொல்ல வேண்டியவனையே காதலிச்சிருக்க, பழி வாங்கணும் வந்துட்டு எவன் கூட சேரக்கூடாதோ அவன் கூட சேர்ந்து நீ லவ் வேற பண்ணியிருக்கிற, நீலாம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அவள் அப்படியே அந்த கில்ட்டு ஃபீல் அந்த காட்டுக்குள்ளேயே இருக்கா. இங்கே பார்த்தா ஹீரோ வந்துட்டு ஹீரோனை தேடிக்கிட்டு இருக்கான். எப்பட்றா நீ அவளை தப்பிக்க விடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஐயோ பாஸ், எப்படியோ அவங்க தப்பிச்சிட்டாங்க, நான் என்ன பண்ண முடியும்? அவன் இன்னும் வரலையா அப்படிங்கிறப்ப, இல்லை உங்களுக்கான இளவரசர் பதவிக்காக நீங்கள் கிழக்கு போகணும், நீங்கள் அந்த வேலையை பாருங்கள், இது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த நாள் காலையிலேயே ஆகுது. அப்போவும் ஹீரோயின் வரல அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் பயமே ஆகிடுது. அவளை எல்லா இடத்துலையும் போய் தேடிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நேராக அவன் கிழக்கு வாசலுக்கு இளவரசர் பட்டத்தை அவனுக்கு சொந்தமாக்கிக்க அங்கே போகிறான். அப்படி போகும்போது அப்படியே அங்கே ஹீரோயின் வந்து அட்டாக் பண்ணுவா பாருங்க, வச்சு செய்வா. அப்படியே கத்தியெல்லாம் ஷார்ப்பாக பாயும். ஹீரோ ஒரு கட்டத்துக்கு மேலே நீயா யாவோ அப்படிங்கும்போது, ஆமாண்டா நான் தான், எங்கள் அப்பாவோட கொலைக்கு பின்னாடி நீ இருக்கியா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டோன்னே அவனால் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. ஒரு மாதிரி உறைஞ்சி போய் நின்றுட்டு இருக்கான். இதுக்கான எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறேன், சொல்கிறத கேளுங்கும்போது இதுக்கப்புறம் என்னடா எக்ஸ்பிளனேஷன், உன்னை போட்டு தள்ளுறதாண்டா எக்ஸ்பிளனேஷன் அப்படின்ட்டு வச்சு வெளுன்னு வெளுக்க பார்க்குறா. ஒரு கட்டத்துக்கு மேலே அவனோட நெஞ்சிலேயே கரெக்டாக கத்தியை இறக்கி, நீ என்னை காதலிக்கலையா அப்படிங்கிற விஷயத்த அவன் கேட்குறான். அந்த நேரத்தில் என் காதலை தாண்டி என்னை ஏமாத்திருக்க அப்படின்னு சொல்லி இன்னும் கத்தியை நல்லா உள்ளே இறக்குறான். ஆனால் டபுக்குன்னு ஹீரோ என்ன பண்ணிடுறான்னா, 2 மர்மக்கலையை தட்டி அவளை மயக்கம் போட வச்சிடறான். அங்கே வந்துட்டு எந்த ஆளுக்குமே இவன் இங்கே வந்ததுன்னு தெரியக்கூடாது, இவன் என்னை இங்கே அட்டாக் பண்ண விஷயமும் தெரியக்கூடாது, முக்கியமாக பேரரசருக்குன்னு தெரியக்கூடாது. இவளை யாருங்கன்னு தேடி வந்தாலும் அவங்க இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடணும், ஒன்று உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஹீரோயினை டேக் ஓவர் பண்ணிக்கிறான். ஹீரோனுக்கு இந்த விஷயத்த சொன்னது யார் அப்படிங்கிறது ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த மெய்டு லேடியை பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. அந்த லேடி கத்துது நான் ஹீரோவை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே கண் முழிக்கிறா. பக்கத்தில் ஹீரோ தான் இருக்கான். இந்த விஷயம் வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே சொல்லி வச்சிட்டால. அதனால் அவள் எழுந்த உடனே நீ என் பக்கத்துலேயே இருக்கும்போது இங்கே பாரு, நான் உனக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப என்னத்தை புரிய வைக்க போகிறேன் அப்போ என்னோட அப்பாவோட சாவுக்கும் என்னோட ஃபேமிலியோட சாவுலையும் உன்னோட பங்கு இருக்கா அப்படிங்கும்போது அது வந்து அப்படின்ட்டு அவன் கிஸ் பண்ண பார்த்துட்டு இருக்கான். அப்படி இருந்தும் வம்படியாக கிஸ் பண்ணிடுறான் கம்பல் பண்ணி. ஆனால் எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லாமல் இருக்கிற மாதிரி அவள் இருந்துட்டு இருக்கா. இங்கே பார், நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்லுவேன், நான் எதையும் ஒத்துக்காமல் கிடையாது, ஆனால் உன்னை விட்டு கொடுக்கவும் முடியாது, நீ என் கூட இருந்தே ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்ன உடனே அவன்
எனக்கு தேவை சுதந்திரம். அது மட்டும் இல்லாமல் உன்னோட உயிர். இப்போதைக்கு எனக்கு அது மட்டும் தான் வேணும் அப்படிங்கிறப்ப, என்னை பொறுத்த வரைக்கும் நீ அடப்பட்ட ஒரு கிளி. அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஜென்ரலுக்கு டவுட் வருது. அவங்க வந்து ஹீரோயினை பார்க்க வரும்போது நம்ம ஹீரோ தான் உட்காந்துருக்கான். அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் யாரையும் பார்க்க விருப்பப்படலை. நீங்கள் இங்கேருந்து கிளம்புனா நல்லாயிருக்கும். இல்லையே, அவளுக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் உடம்பு சரியில்லாமல் போகாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிறது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவளை நான் பார்த்துக்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜென்ரல் சொல்லும்போது, தேவையில்லாத விஷயத்தில் தான் நீங்கள் நிலைய தரையிறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்த ஹீரோ சொல்ல அவனுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. ஹீரோ பையப்புல தான் ஏதோ பண்ணி வச்சிருக்கான், ஹீரோனை எங்கேயே அடைச்சி வச்சிருக்கான், அதை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவனே புரிஞ்சுக்கிறான். ஹீரோவுக்கும் நல்லா புரியுது, இவன் சும்மா இருக்க மாட்டான், கண்டிப்பாக வேற ஏதாவது வேலை பார்ப்பான். அதனால நாமளும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதுல அவனும் தெளிவாக இருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஹீரோ பையப்புள்ளையோட இந்த ஜென்ரல் பையப்புள்ள நல்லவனா இருக்கான். இங்கே ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, ஒரு புறாவை எடுத்து அது காலில் வந்துட்டு அவளோட ஃப்ரெண்டு ஜென்ரலுக்கு வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிச்சுட்றா. அந்த புறா வந்துட்டு எப்படியாவது போய் சேர்ந்தணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து பக்குவமாக தான் அனுப்பிச்சு வைக்கிறா. அட்டாவுக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். என்ன எதையோ எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. உன் நண்பன் வந்துட்டு நீ எங்கே இருக்க என்னன்னு கேட்டான். உனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆனால் அவன் நம்பாத மாதிரி போயிட்டு இருக்கான். ஆக மொத்தத்தில் அவன் வேறு ஏதாவது வேலை பார்ப்பான்னு நினைக்கிறேன். அப்படியா? ஓ, அப்போ நீ அவனை மிஸ் பண்ணுறியா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, மிஸ் பண்ணாமல் தான் புறா காலில் எழுதி அனுப்பினியா அப்படிங்கிற மாதிரி அந்த ஷீட்டை அவன் கையில் வச்சிருக்கான். புறாவை போட்டு தள்ளிட்டு தான் இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கான். என்னை எதுக்கு இப்படி கொடுமைப்படுத்திட்டு இருக்க? இது கொடுமை கிடையாது, நீ என்னை எப்போவுமே விட்டு போகக்கூடாதுங்கிற ஒரு ஆசை, அவ்வளோதான். உன் ஆசைக்கு நான் ஆள் கிடையாது. என் குடும்பத்தை எப்படி சிதைச்ச அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அது காலத்தின் கட்டாயம், அதுக்கு நான் எக்ஸ்பிளைனும் கொடுக்க விரும்பலை. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கவும் செய்கிறேன். இருந்தாலும் உன்னை என்னால் விட முடியாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் பையப்பில் கிஸ் பண்ண வரான். வம்படியா ஒருத்தங்க மேலே ஃபீலிங்ஸே இல்லை அப்படின்னாலும் அங்கே கிஸ் பண்ண கொடுக்கும்போது அது அவங்களுக்கு ஹர்ட்டிங்காக தான் கொடுக்கும். அந்த சைக்கோத்தனமாக தான் தெரியும். போக போக ஹீரோ பையப்பில் சைக்கோ பையப்பிலையாக மாறிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்தில் அங்கே கட் பண்ணி ஜென்ரல் தான் காமிக்கிறாங்க. ஜென்ரலுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, என்ன தான் இப்போ எப்படி தான் அவ கூட கம்யூனிகேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஒரு சமையல்காரர் அரேஞ்ச் பண்ணி அந்த சமையல்காரர் மூலியமாக ஒரு விஷயத்தை கொடுத்து அனுப்பிச்சு வைக்கிறான். அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு சாப்பாடு கொடுக்க போகும்போது சாப்பாடு திங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அடம்பிடிச்சிட்டு இருக்கா. உங்களுக்கு பிடிச்ச அந்த மூங்கில் அரிசி பாயாசமும் உங்களுக்கு பிடிச்ச அந்த பர்கரும் பண்ணும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொன்ன உடனே அவளுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, ஜென்ரல் ஏதோ விஷயத்தை வச்சு இங்கே அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி அதில் இருக்கிற பன்னில் வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குது, இந்த மாதிரி நைட் டைமில் எப்படியாவது எஸ்கேப் ஆகி வந்துட்டு எங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற விஷயத்த அவன் எழுதி வச்சிருக்கான். ஜென்ரல் சொன்ன மாதிரியே அந்த டைமிங்கில் இருக்கிற வெளியில் இருக்க காவல்கள் எல்லாமே மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. எல்லாம் ஜென்ரல் பண்ண வேலை. ஹீரோயின் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறா குதிரையில். நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவங்க அப்பாவை பார்த்துட்டு வந்திருக்கான், அவருக்கு யாரோ பாய்சன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயின் சாப்பிட்டாளா? ஆமாம், அவள் சாப்பிட்டா. எது சாப்பிட்டாளா? டவுட்டாக இருக்குது, அடம் பிடிச்சிட்டு இருந்தப்ப திடீர்னு சாப்பிட்றானா எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது தான் தெரியுது ஹீரோயின் தப்பிச்சிட்டா அப்படின்ட்டு. யாரோ இங்கே குழு கொடுத்துருக்காங்க, அது மூலியமாக பைப்பில் எஸ்கேப் ஆயிருக்கு அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் தேட போக, அங்கே வந்துட்டு ஜென்ரல் வந்துட்டு ஹீரோயினை காப்பாற்றி கூப்பிட்டு போக, இப்படி போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க. ஆனால் அங்கே வந்துட்டு ஹீரோயின் கிடைக்கவே இல்லை. அப்போ தான் ஜென்ரல் என்ன பிளான் பண்ணியிருக்கானா, அவங்க ஊர் ஃபுல்லாக தேடுவாங்க, இந்த சமையல் கட்டில் மட்டும் தேட மாட்டாங்க, இங்கேயும் உனக்கு தனியாக ஒரு ரூம் இருக்குது, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சிட்டியை விட்டுட்டு என்னோட நாட்டுக்கு நான் கூப்பிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வரான். வந்தது மட்டும் இல்லாமல் என்னப்பா அவளை எப்படியே காப்பாற்றி கூப்பிட்டு போயிட்ட போல. யாரை காப்பாற்றி? உன் ஃப்ரெண்டு தான். என் ஃப்ரெண்டை நான் பார்க்கவே இல்லையே. எது பார்க்கவே இல்லையா அப்படின்ட்டு அங்கேருந்து ஒரு ஆளை அடித்து தூக்கிட்டு வராங்க. யாருன்னு பார்த்தா சாப்பாடில் குழு கூட்டி கொடுத்தாங்கல்ல, அந்த ஆள் தான். இந்த ஆள் எனக்கு யாருன்னே தெரியாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஜென்ரல் சொல்ல உடனே அவங்க சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. ஓஹோ, அப்போ இவன் யாருன்னே உனக்கு தெரியாது. அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் சாவடிக்கப்படுவாங்க. கூடிய சீக்கிரத்தில் அவளை என்கிட்ட கொண்டாந்து ஒப்படைச்சிட்டிங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லை டெய்லி ஒரு சமையல்காரன் செத்துக்கிட்டு கிடப்பான், பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆனால் ஜென்ரல் பையப்பில் எப்படியாவது ஹீரோனை காப்பாற்றியே ஆகணும் அப்படிங்கிறதால வாயவே திறக்கவே இல்லை. ஆக மொத்தத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தன் சாவறது உறுதி. அதுக்கப்புறம் இந்த மாதிரியே ஒரு 2 நாள் போயிட்டு இருக்க, 3ஆவது நாள் ஒரு சமையல்காரர் போயிட்டு நேராக ஹீரோயின்ட்டே கதற ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விதத்தையும் கொண்டுட்ருக்காங்க. நீங்கள் எங்களை காப்பாற்றுறோம், ஜென்ரலும் உங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் உயிரை பழி வாங்கிட்டு இருக்காரு, நீங்களே பார்த்து ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற போது ஹீரோனுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது, நமக்கு இன்னும் யாரும் இல்லை, நம்ம மேலே இன்னும் ஏன் பழி சேரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ஹீரோ போய் பார்க்க போயிடறா. பார்க்க போனது மட்டும் இல்லாமல் முழுசாக மனச்சொழிஞ்சு தான் போகிறா. அப்படி போகும்போதும் நீ வந்துட்டியா, எனக்காக நீ வருவேன்னு தெரியும், தயவு செய்து அவங்களை கொடுமைப்படுத்தாத, அவங்கள காயப்படுத்தாத, அது மட்டும் இல்லாமல் அவங்கள கொல்லாத அப்படின்னு சொல்லணுன்னே உடனே அவன் கிஸ் பண்ணுறான். மறுபடியும் கிஸ் பண்ணிட்டு சைக்கோவாடா நீ, அவள் என்ன வேதனையில் வந்திருக்கா, கிஸ் பண்ணிட்டு அங்கேருந்து அவளை அலேக்கா தூக்கிட்டு போகிறான். தூக்கிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தப்பாக நடந்துக்கவும் ட்ரை பண்ணுறான். அப்போ அவளும் சொல்கிறா, என்ன சொல்கிறான்னா,
இங்க பார்றா, இப்போ வந்துட்டு உனக்கு வந்துட்டு நிச்சயம் ஆயிருக்கு. அதுவும் அந்த டியூக் பொண்ணோட என்கிட்ட தப்பா நடந்துக்கிற விஷயம் வெளியில மட்டும் தெரிஞ்சா, அது இன்னும் பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லும்போது, அத பத்தி எனக்கு கவலையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கிஸ் பண்ணிட்டு, கொஞ்சம் தப்பா நடக்க தான் ட்ரை பண்றான். எனக்கு நீ வேணும், எனக்கு நீ வேணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, உடனே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஏதோ ஒண்ணு அவன அட்டாக் பண்ண மாரி இருக்கு. என்னன்னு பார்த்தா, ஹேர் பின் எடுத்து நெஞ்சிலேயே இறக்கியிருக்கா. ஓ! இன்னும் என் மேல கொஞ்சம் பாசம், அக்கறைலாம் இருக்கு போல அப்படின்னு கழுத்துல கிஸ் பண்ணிட்டு, மறுபடியும் கிஸ் பண்ண போகும்போது, இன்னமும் கொஞ்சம் இறக்க பார்க்குறா. இப்ப என்ன? நீ முழுசா இறக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேர் பின்னை தனக்குள்ளேயே நல்லா உள்ள இறக்கிக்கிட்டு, இங்க பார் நீ இங்கிருந்து போகவே முடியாது, போகவும் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அந்த ஹேர் பின்னை எடுத்து விட்டுட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவனோட அசிஸ்டன்ட் வந்துட்டு, உலகத்தில் இந்த ஒரு பொண்ணு தான் இருக்காளா, வேற பொண்ணே கிடைக்கலையா, ஏன் மாஸ்டர் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, அவ எவ வந்தாலும் இவளாக முடியாது அப்படிங்கிற மாதிரி பைத்தியக்காரத்தனமா சைக்கோத்தனமா உளறிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். போற போக்க பார்த்தா இவன் ஹீரோ கிடையாது, இவன் தான் மெயின் வில்லன் போல. இந்த நேரத்தில் நான் ஒருத்தங்களை மென்ஷன் பண்ணி ஆகணும். லாவண்யா சிஸ்டர் பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குதோ, பார்த்துக்கங்க பயங்கர சைக்கோவா இருக்கிறான். குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ ஒரு விஷயம் ஹீரோவும் சொல்றான், அவன் என்னை விட்டு தப்பிக்க நினைச்சா அவர் ரெக்கைகளை ஒட்டிக்க கூட தயங்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல, அடுத்த நாள் வந்துட்டு ஹீரோயின் எழுந்து பார்க்கும்போது ஒரு மருத்துவரை கூட்டு வந்திருக்கான். இவரை எதுக்கு கூட்டு வந்த, எதுக்காக கூட்டு வந்த, நீ என்னை விட்டு எப்பவுமே போகாம என் கூடயே இருக்கணும்ல, அதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்ல, அந்த மருத்துவர் வந்துட்டு கையை காலெல்லாம் பிடிச்சி பார்த்துட்டு, இவன் நல்லா ஹெல்த்தியா இருக்கா, இவளுக்கு இதை பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப என்ன பண்ண நினைக்கிறான்னா, இவனை விட்டு போகாத அளவுக்கு அவளோட ஒவ்வொரு அந்த நரம்பு சொல்லுவாங்களே, முட்டு காலு, இந்த விஷயம்லாம் ஒரு ஒர்க் ஆகாது, அதாவது ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் நடந்து போக முடியாத அளவுக்கு பண்ணுறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறான் அக்குபஞ்சர் மூலியமா. அது அவளுக்கு வலியை கொடுக்குது. அடுத்த நாள் வந்துட்டு, நான் இந்த அளவுக்குலாம் பண்ண காரணமே நீ என்னை விட்டு போகாமல் என் கூடயே இருக்கணும் அப்படின்ட்டு அவள் ஒரு நடைபெணமாக இருந்துகிட்டு இருக்கா. அப்போவும் அவளுக்கு கிஸ் பண்ணுறது என்ன, அவளால் அவளோட வலியை சொல்லவும் முடியல, அங்கேருந்து தப்பிக்கவும் முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே தூக்கு போட்டுட்டு செத்துடலாமா அப்படிங்கிற முடிவுக்கும் வந்துட்டா. அப்போவும் வந்துட்டு அவன் காப்பாற்றி ஓடி வந்துட்டு, இந்த முடிவை மட்டும் என்னை எடுத்து கஷ்டப்படுத்திடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு பொம்மையை வாங்கிட்டு வந்துட்டு அந்த பொம்மையை காட்டிட்டு, இங்கே பாரு இதில் நீ இதில் நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கான். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவள் கண்ணிலேருந்து கண்ணீர் மட்டும்தான் வருது. உடனே என்னை கொல்லணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் கிஸ் பண்ணுறான் சைக்கோத்தனமா. இப்படியே போயிட்டு இருக்க நேரத்தில் நம்ம ஜூலி பொண்ணு இருக்குல்ல, ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிற பொண்ணு, ஹீரோ வந்துட்டு சரியாக பேச மாட்டேங்கிறான், பழக மாட்டேங்கிறான்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த இங்கே மறைச்சி வச்சிருக்கான். ஒரு பொண்ணை மறைச்சி வச்சு தான் உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருது போல. அந்த பொண்ணு உள்ள யார் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஓடி வந்து கதவை திறக்குது. இவங்க 2 பேத்துக்கும் தெரிஞ்சிருது. ஆல்ரெடி இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் நினைக்கிறேன். ஷாக்கோடையே இந்த எபிசோட் முடியுது.